வணக்கம். Welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக முட்டைக்குழம்போட வந்திருக்கிறேன். இந்த முட்டைக்குழம்பு எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கடித்தாரேன். மீடியம் ஹீட்டை வச்சுக்கொண்டு இதுல ஒரு பேன் ஒன்று வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கு. இந்த எண்ணெய் இதுல விடுங்கோ. ஸோ இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு இதில் வெங்காயம் எடுத்து சின்ன வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து 5 பச்சை மிளகாய் வந்து சின்ன வெட்டி இருக்கிறேன். உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. இதை நீங்கள் தாளித்து போட விருப்பம் இல்லாட்டி தாளித்து போட தேவையில்லை. ஸோ இது லைட்லி கோல்டன் ப்ரௌன் வரையும் வதங்க விடுவோம். ஸோ 2 நிமிஷமாக இது பொரிஞ்சோன்னு இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் பொரிச்சு போட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும். பட் உங்களோட விருப்பம் பொரிக்காமையும் போடலாம். ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்குது. ஸோ 4 நிமிஷத்துக்கு பிறகு இந்த இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனை வரைக்கும் இதை இறக்கி எடுப்போம். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இறக்கி எடுங்கோ. இந்த இதில் வந்து நான் டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். இதுக்குள்ள இறக்கி எடுப்போம். இந்த இருக்குது. இதை நான் பிரம்பா இறக்கி எடுத்திருக்கிறேன். இதில் ஒரு பிரம்பான டிஷ் எடுத்துக்கொண்டு இதில் 6 முட்டை இருக்குது. இந்த முட்டையில் இருக்க அந்த வெடுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதை செப்பரேட்டாக போடுங்க. இந்த டிஷ்ஷில் 6 முட்டை, பெரிய லார்ஜ் எக்ஸ். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் இருக்குது. 1/8 டீஸ்பூன் மஞ்சள் இதை இதில் போடுங்க. இதில் வந்து உப்பு இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. பட் இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இப்போ நான் பொரிச்சு வச்சிருக்கிற இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் இருக்குது. இப்போ இதை இதுக்குள்ள போடுவோம். போட்டுட்டு இதை நல்லா அடிச்சு விடுவோம். இருக்குது நல்லா அடிச்சிருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் இந்த தாச்சி வச்சிருக்கேன். இந்த நோம்பலி கொப்பரிச்சி இல்லாட்டிக்கு இந்த சின்ன குண்டு பணியாரம் முதல் செய்கிற தாச்சி வச்சிருக்கிறேன். ஹீட்டை வந்து நல்லா லோ ஹீட்டில் வச்சிருக்கிறேன். இதில் எண்ணெய் இருக்குது. இந்த ப்ரஷ்ஷால் வந்து இதை ப்ரஷ் பண்ணி விடுங்க. இதை நல்லா ப்ரஷ் பண்ணி போட்டு நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க முட்டை இருக்குது. இந்த முட்டையை வந்து இதுக்குள்ள விடுவோம். இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி வந்து 4.5 நிமிஷம் ஆயிட்டு லோ ஹீட்லேயே வச்சு இதை வேக விட்டுதான். ஸோ இப்போ இதை மெட்ட பக்கம் திருப்பி விடுவோம். உங்களுக்கு இந்த தாச்சி இல்லாட்டிக்கு இந்த முட்டையை பொரிக்கிறதுக்கு இட்ஸ் ஓகே. நீங்கள் நார்மலான பேனில் போட்டு பொரிச்சிட்டு வெட்டி எடுக்கலாம். வெட்டிட்டு போடலாம். ஸோ இந்த பக்கமும் நான் 1 நிமிஷம் வந்து வேவோட போகிறேன். நல்ல லோ ஹீட்லேயே வையுங்கோ. ஸோ இந்த பக்கம் 1 நிமிஷம் ஆயிட்டுது. நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை இறக்கி எடுப்பேன். ஸோ நான் செய்த 6 முட்டையில் சரியாக 14 வந்திருக்குது. இதெல்லாம் நான் பொரிச்சிட்டேன். ஸோ அடுப்பை வந்து நான் மீடியத்துக்கும் லோ ஹீட்டில் இடையில வச்சுக்கொண்டு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இந்த பெருஞ்சீரகத்தை போட்டு லைட்லியாக வறுத்தெடுக்கணும். இப்போ ஒரு 30 செகண்டாக இதை வறுத்துருக்கிறேன். சரியா 1 நிமிஷமாக இதை வறுத்துருக்கிறேன். இப்போ இதை எக்ஸாக்ட்லியாக வந்து 1.5 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். இந்த இருக்குது லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ இதை இறக்கி போட்டு நான் உரலில் போட்டு இடிச்சு எடுக்க போகிறேன். இந்த இருக்குது இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வறுத்துருக்கிறேன். இந்த பெருஞ்சீரகத்தை வறுத்து வச்சிருக்க பெருஞ்சீரகத்தை உரலில் போட்டு இடியுங்கோ. ஆகலம் பட்டை அடிக்கையில் இந்த இப்படி அடிச்சு வச்சிருக்கிறேன். இந்த பெருஞ்சீரகத்தை அடிச்சுட்டேன். இதில் நான் அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை அதில் விடுங்க. விட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ இந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகும் 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. போட்டு இந்த கடுகு கொஞ்சம் வடிக்கட்டுக்கும். ஸோ இப்படி வடிச்சு கொண்டு வரைக்கும் இதில் ஒரு மீடியம் வெங்காயம் இருக்குது. எடுத்து இப்படி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 6 உள்ளி இருக்குது. இதை ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இதையும் போடுங்க. 1 டீஸ்பூன் மாதிரி இஞ்சி எடுத்து சின்ன வட்டி இருக்கு. இதையும் போடுங்க. இதில் 2 சின்ன பச்சை மிளகாய் எடுத்து வட்டி வச்சிருக்கேன். இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து 2 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் தாளிக்கணும். இப்போ 1 நிமிஷமாக இதை வதங்கி இருக்கு. எண்ணெய் வதங்கணும். இந்த வெங்காயத்தை வந்து 3 நிமிஷம் இதை வதங்க விட்டுருக்கிறேன். இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு பெரிய தக்காளி பழத்தில் பாதி எடுத்து சின்ன வெட்டி இருக்கிறேன். இப்போ இதை இதில் போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் நல்லா வதங்க விடணும். தக்காளி பழம் போட்ட அப்புறம் 1 நிமிஷம் வதங்க விட்டுருக்கிறேன். ஸோ இன்னொரு 2 நிமிஷம் இதை வதங்க விட போகிறேன். தக்காளி பழம் போட்ட அப்புறம் 3 நிமிஷம் இதை வதங்க விட்டுருக்கேன். இப்போ நல்லா வதங்கிட்டு
இப்போ இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து தூள் இருக்குது, கறி பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், அல்லாட்டிக்கு கூட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இப்போ 1 டீஸ்பூன் போட்டுட்டு இப்போ பார்த்துட்டு போடலாம். இதில் வந்து நான் திக்காக புளிஞ்சு வச்சிருக்கிற பழப்புளி இருக்குது 30 மில்லிலீட்டர், அல்லாட்டிக்கு 2 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து நான் 2 கப் தண்ணி விட போகிறேன். பட் இதில் வந்து முதலாவது 1 கப் அல்லாட்டிக்கு 250 மில்லிலீட்டர் தண்ணி இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. இந்த இருக்குது 2வது கப், 1 கப் அல்லாட்டிக்கு 250 மில்லிலீட்டர் தண்ணி. இப்போ இதையும் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு ஸோ இப்போ இதை மூடி போட்டு 8 நிமிஷம் கொதிக்க விடுவோம். மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கிறேன். ஸோ இப்போ சரியாக 8 நிமிஷம் ஆயிட்டு. இந்த 8 நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து முதலாம் பால் இருக்குது 3 டேபிள் ஸ்பூன், அல்லாட்டிக்கு 45 மில்லிலீட்டர் இருக்குது. இப்போ இதில் விடுங்கோ. விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பை செக் பண்ணி பாருங்கோ. பட் நான் போட்ட 1 டீஸ்பூன் உப்பு தாராளமாக காணும். பட் உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் போடுங்க. இப்போ இதை நான் மூடாமல் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விட போகிறேன். ஸோ இப்போ 5 நிமிஷமாக இது கொதிச்சோன்னு இருக்குது. இந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு பொரிச்சு வச்சிருக்க இந்த முட்டை இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நான் கொதிக்க விட போகிறேன். பட் உங்களுக்கு இது தண்ணி குழம்பா வேணாட்டிக்கு அந்த முட்டை போடும் முதல் நான் 5 நிமிஷம் கொதிக்க வைக்க சொன்னால் மூடாமல் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு திக்காக வேணும்னா கொதிக்க விடுங்க. ஸோ இதில் வந்து நான் வறுத்து வச்ச பெருஞ்சீரகம் இருக்குது. இப்போ இதை வந்து இந்த முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ண அப்புறம் இதையும் போட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ இப்போ எக்ஸாக்ட்லி 2 நிமிஷம் ஆயிட்டுது. நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். இந்த குழம்பு செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை குழம்பு எல்லாம் செய்து முடிஞ்சுது. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் என்னோட இன்ட்ரெஸ்டிங் கண்டிஷனை சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.